ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அப்பதான் நந்தி பார்த்து சொன்னார் பகவான், ஏ நந்தி, அதோ மச்சரி சிவன் அவன் கண்ணுக்கு தெரியா பாத்தியா? தெரியும். அதுல மகனாசுரனும் அத்தனை தவம் இருக்கான் பாரு. அவன் என்ன நினைச்சு தவம் இருக்கான்? உங்களதான் நினைச்சிருக்கிறான். அவன் வெறும் தவசிநாதன். சரி, நாம அவனுக்கு அங்க வர கொடுக்கிறபடியும் அவனுக்குள் உள்ள மரியாதையை கொடுத்து எங்க கூட்டிக்குவான். என்ன வர வேணுமோ நம்ம கைலாச மலையில வச்சு அவனுக்கு கொடுப்போம். அப்படியே ஆகட்டும். நேர வருகிறான் மன்னர் மகனாசுரனை அழிப்பதற்காக நெருங்கினான். எப்படி வருகிறான்? அப்பொழுது நந்தி தேவையே, அப்பொழுது நந்தி தேவையே அனைலவே நந்தி ஈசனுடைய பொறுப்பானவே அடிமணி நினைக்கிறான் மனிதனை. ஐயோ மகனாசுரன் பெரிய தவசிநாதன் சிவன் சொன்னாரு, நம்மள போய் கூட்டிட்டு வரணும். அப்படி என்று நந்தி தேவர் எப்படி வருகிறார்? எங்கே 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 வாரா, எங்கே எங்கே வாரா, எங்கே வாரா, ஈசனோடே 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 தூதல் வரோ இது எல்லாம் அப்படியே தேடி தேடி அலைஞ்சு ஐயே பிள்ளைகளுக்கு குடும்பம்ல அலைந்து அலைந்து கால் சடைத்து கை சடைத்து அழகாகி அந்த நந்தி தேவரானவர் ஒரு பெரிய ஆறா உற்சவம். அந்த அடியில் வந்து காலெல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளா இருக்குமோ வேற வந்து கை சடைச்சு கால் சடைச்சு அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கு. நந்தி தேவரானவர் அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய வேளையில் மகனாசுரன் மனசுல நினைக்கிறான், தவத்தி நாதனாகிய ஏற மன்னன் மகனாசுரன் மனதை நினைக்கிறான். சம்போ சிவ சங்கரேரி சங்கரேரி சாட்ட சிவ மூர்த்தியேரி மூர்த்தியேரி ஐயா சாட்ட சிவ மூர்த்தியேரி மூர்த்தியேரி சம்போ சிவ சங்கரேரி சங்கரேரி சம்போ சிவ சங்கரேரி சங்கரேரி
அன்னை மகிழா சுரனானவள் ஓ நமச்சிவாயா என்ன மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போது ஆலமரத்துக்கு அந்த பக்கம் இருந்தார் பாரு, அந்த நந்தி தேவருடைய காதல் கேட்டுச்சு. அப்படியே நந்தி அப்படியே நினைக்கிறேன், எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்க சிவமந்திரம். அப்படியே அந்த ஆலமரத்தை விட்டு ஒரு யூட்டன் போட்டு முன்னாடி வந்தாரு. ரொம்ப முக்கியம் நாட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து பாக்குறான், முன்னாடி பாக்குறான். அப்படியே அந்த இடத்துல நிக்கிறான் அந்த மகனாசுரன். ஆகாய மார்க்கமாக இருப்பதை பார்த்தா அப்படியே அப்பா எவ்வளோ பெரிய தவச்சாலியாக இருக்கிறான். ஓங்கி பிடிச்சு ஒரே அடி அடிச்சு. யார பெரிச்சாலி எல்லாம் செவடா தவச்சாலியா தவசினாதன். இவ்வளோ பெரிய கம்பத்து உச்சில இருக்காளப்பா, எங்கெல்லாம் அந்த வயல தேடி கிடைக்குது. உச்சிக்கு மேல இருக்கவனே பூமிக்கு கீழே பார்த்தா தெரியுமா? எப்படி தெரியும்? அப்படியானால் சரி, அங்க தவ இருக்கவனே இங்க இருந்தவர் கல்லதைக்கு போட்டா விடுவானா? ஒரு பெரிய மலையை மூடி சாபத்தை போட்டுருவான். ஒரு கம்பத்தையா கீழே அப்படிதான் விடுவானே. ஒரு மரமா போயிட்டு சமைச்சிட்டு போயிடும். அப்படியானால் இவனை எழுப்ப வேண்டுமே என்று சொல்லி அப்படி ஆண்டவனாகிய சிவனை அழைத்து நேரம் அங்கு மகனாசுரனுடைய தவத்தை கிடைப்பதற்கானது. சரி, சிவனவத்தை சொல்லி எப்படி பாடினாள்? மனம் எங்கும் சிவமே ஒன்னாமம், மனம் எங்கும் சிவமே ஒன்னாமம், என்ற மலர்களை நுகர்ந்தாலும் நமச்சிவ வாசம், மனம் எங்கும் சிவமே ஒன்னாமம். மலர்கின்ற முல்லை ஐந்தெழுத்து மந்திரத்தில் மலர்கின்ற முல்லை, மனம் எங்கும் சிவமே நாமம், எந்த மலர்களை நுகர்ந்தாலும் நமச்சிவ வாசம், மனம் எங்கும் சிவமே நாமம்.
உன் நாமம் என்ன பலர்களை நுகர்ந்தாலும் நம சிவ வாசம் மனம் எங்கும் சிவமே உன் நாமம். அழகாகி அப்படி இப்படி மன்னர் மகடாசுரனுடைய நமத்தி மெச்சினதி ஆண்டவரா ஈசன் பேரிலே ஒரு பாமாலையை அனுப்பாங்க. அப்பதான் தவத்துல இருந்தவை மகடாசுரம் லேசா எட்டி பார்த்தான். பார்த்த நந்திதேவர் சொன்னா ஏ தவசிரானா மகடாசுரா கம்பம் விட்டு கீழ் இறங்கி மகிடா மகிடா மகிடாசுரா கம்பம் விட்டு இறங்கி சொல்லி சொல்லி ஆமையாமா காரகமே இதிலே கருத்துயராக கருத்துணர்ச்சர பீடங்களாகி சொல்லி சொல்லி ஆமையாமா மாணவ தேவக மயங்கிடமணி மாற்றுமணி சிவ தவறினை போதோ இவ்வளவு பெரிய அவசரத்துல உட்காந்துருக்கிய உன்னை வயாம மேல மேல எழுதி பாத்தீங்க கணத்தெல்லாம் வலிக்குதப்பா ரொம்ப கீழே இறங்குவா அப்படின்னு மகளை நினைக்கிறான். 1000 முறை கம்பத்துக்கு மேல மேல உட்கார்ந்து இருந்த பை மகிடாசுரன் மனதிலே நினைக்கிறான் ஒருவேளை சிவன் தான் வந்திருப்பாரோ இல்லையா எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவோம். அவருக்கு பேச்சு கொடுத்துட்டு வெளியே போறான். அதுக்கப்புறம் கீழே இறங்கின பிறகு எப்ப நான் வயக்காட்ட சுத்தி பார்க்க வந்த ஆளு துவாப்புக்கு தண்ணி இறக்க வந்த ஆளுன்னா நம்ம இருந்த தவம் எல்லாம் போச்சு இல்லையா பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவோம். ஏ ஆண்டவா சிவனே சிவனே பரமே சிவனே சொல்லி ஆமனையாமா கேசவதீரா அருளத்தி எழுதுராய் சொல்லி சொல்லி ஆமனையாமா கீழி ஐயா என் தவத்தை கழிச்சிங்களே நீங்க பரமசிவனா சிவபெருமா இல்லையா அதுவும் இல்லை சிவனே இல்லைன்னா எதுக்காக என்ன இப்ப எழுதுறாய் என்ன ஆதிவெளி கைலாசபதி முதல் கோட்டி காவலாளி நந்தீஸ்வரி. ஆமா ஏப்பா இவ்வளவு பெரிய வசத்தை உட்காந்துருக்கேன். அங்க இருந்த உனக்கு என்ன பார்த்தா சிவபெருமா மாதிரியா தெரிஞ்சு யாரு ஒண்ணு பார்க்க நீதானே அங்க கேட்டா அதான் சொன்னேன். நான் நந்தி வந்திருக்கிறேன். அப்பா மகிடாசூரா அழகு பிள்ளை மகிடாசூரா அழகு பிள்ளை மகிடாசூரா அன்போடை சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு மகிடாசூரா மகிடாசூரா
அல்லவா வந்திருக்கிறேன் என்று நன்றி சொன்னார். சுவாமி ஆ, உங்களை நம்பி இவ்வளவு வழி வர முடியும்? அதான நான் சிவபெருமான நினைச்சல மனுஷா தான் இருந்தேன். நீங்க வந்திருக்கீங்க, ஆ, என்னை அழைக்கின்றீர்கள். அந்த வேலைகளை உங்களை எப்படி நம்பி வர முடியும்? அது சரிதான். என்ன நம்பிக்கை இல்லாம இருக்கா நீ? மகிடாசுரன் கம்பத்தில் இருந்தபடியே நந்திய வார்த்தை சொன்னா. சினையா நந்தி தெய்வா, சினையா ஐயாவே நந்தி தெய்வா, ஆதீனமாய் சொல்ல கேளோ, ஈராயே வருடமாவே, தீர்க்கமா செய்து வரோ, இலக்கேவில்லா ஈஸ்வரனோ, எதற்காக வருவோம் தாங்கள் வந்த காரணத்தை, தாங்கள் வந்த காரணத்தை தயவாக சொல்ல கேளோ. ஏய்யா, இப்ப நந்தி, நான் கைலாச மலையிலிருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, ஆமாப்பா. ஈசன் வராம நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அடே நந்தி, ஐயா, எப்பா வல்லரக்கா, என்ன? இந்த பாரு, ஆ, உன்னை அழைத்து சென்றேன். ஆனால் ஆனால் கைலாச மலையில் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் நீ பார்க்க இயலாது. அதானே, சிவனுடைய முன்பிலே தோன்றுவார், ஆ, சிவனிடத்தில் வரத்தை வாங்குவாய், வாங்குவேன். பெற்ற வரத்தில் முதுமையால் இந்த உலகத்தை ஆடுவாய். ஆமா, ஆனால் அந்த கைலாச மலை எப்படிப்பட்டது? ஆ, அங்கு யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் சிவனம் வாங்க வந்தீங்கன்னா சிவனோடு அவளுடைய மனைவி பார்வதியை பார்க்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அதானே. மகிழா, ஐயா, என்னோடு வருவாயானா ஆனால் நேரே கைலாச மலை பார்க்கலாம். கைலாச மலையிலே சிவனோடு சிவசக்தியை பார்ப்பாய், சிவனுடைய மக்களாகிய முருகபெருமானை பார்ப்பாய். அவர்கள்ட்ட பொண்டாடி இருக்க அவங்கள பார்க்கலாம், பிள்ளையார பார்க்கலாம், நாராயணர் பார்க்கலாம், மகாலட்சுமி பார்க்கலாம், பிரம்மனை பார்க்கலாம், பிரம்மனுடைய மனைவி பார்க்கலாம். ஆனா இப்ப சிவன் வந்தாருன்னா சிவனை மட்டும் தானே நீ பார்க்க முடியும். அது அவங்கிட்ட மட்டும் சொன்ன யார்கிட்ட? முன்னாடி இருந்தாமல பாயசம் வைக்க கத்து கொடுக்கு, ஆமா, அவங்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்ல முடியும்? ஆயிடுச்சு. ஆகையாரி எப்பனே மகிடாசுரா, அவன் என்ன வரமாட்டேன்னு சொல்லி பயத்த காரணம் அந்த நல்ல வேளையிலே மகிடாசுரன் நந்திதேவன் சொன்ன வார்த்தை நந்தையாக என்று கொண்டார், அந்த மெட்டிகள் இறங்கி கொடகனவே ஓடி வந்தார். நந்திதேவன் முன்பாகி வந்தார். நந்திதேவன் முன்பாக நமஸ்கரித்து வணங்குகின்றார். நமஸ்கரித்து வணங்குகின்றார். நந்திதேவர் சொன்ன வார்த்தையை கேட்டார் மக்கள் மகிழனானவன். சுவாமி. எப்பா அப்ப நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏய், ஆ, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் போய் சொல்லிக்கிறேன். ஆ, நான் எதுவுமே சொல்லல, சரி. எல்லாம் சொன்னது இவன் தான். ஆகையால் அவங்கிட்ட போய் கேளு. கொஞ்சம் நில்லுங்க, நான் முதல் கம்பத்து வந்து கீழே இறங்கிக்கிட்டு இது வரைக்கும் இறங்கல. ஐயா மேல இருந்து கேளுங்க இருக்கேன். எப்பா ஐயா,
மகிடாசுரா அஜனை உன்னை கைலாசம் அழைத்து செல்கிறேன். நான் வரேன். வேற வேற பத்துனதுக்கு அவ்வளவுதான். ஆமா நந்திதானே என்ன சொன்னீங்க? நந்தி தேவருக்கு மாட்டு மோம்லாம் சொல்லுவாங்க. ஆமா அந்த ஆ இ இ உ ஏ ஏ ஐ ஆச்சரிய குறி எவன் சொல்லி இருந்தா? ஐயா அப்பரே ஆமா நந்தி தேவர் தான் மாட்டு மகன்னு சொல்லுவாங்க. ஆமா ஒட்டை முழுக்க மேல வந்து நிக்கிறீங்க. அப்ப நான் உங்களை நம்பிலாயா கீழே இறங்கிட்டேன். அதாரி நீங்க வேற நந்தின்னு சொல்லிட்டீங்களே. அப்படி என்று சொல்லும் போது அப்படி நந்தி தேவர் சொன்னார் மகடாசுரா என்ன இதோ பாரு என்று சொல்லி தன்னுடைய மாட்டு முகத்தை அந்த வல்லராதா மகடாசுரனுக்கு காண்பித்தார். அடே அப்பா இப்பதான் ஐயா தெரியுது ஒரிஜினல் நந்தின்னு. இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த வந்து நந்தி. ஐயா காட்டியா? கடைசி விட்டு பயிர் இது எறும்பு மாடு. ரெண்டு மாடுதான். அடே, கொஞ்சம் மேல சுத்திய மாடா இருக்கு. ஆனால் சரி வேற கம்பம் விட்டு கீழிறங்கி வந்த நந்தி தேவரை பார்த்து வணங்கி நின்று சரி நந்தி தேவர் சொன்னார் இனி திருக்கைலாசம் அமலைக்கு செல்லும். அம்மா அப்படி இல்லை சரி மன்னன மகிடாசுரனும் எந்த வழியாக வருகிறார் என்று பாருங்கள். எந்த எந்த வழியாக முன்னடக்க மன்னனவள் கண்டுடனார் ஆடமாலைதான் கடந்து காட்டாமணம் வேணந்தார் மாலை மனம் கிளம்பி இந்த விதமாகவே வேற வனம் வனாந்திரம் ஒன்று மணி ஆறு கடவி சாலை சோலை சத்தம் பொறுப்போக்கு ஆறு இனத்தையும் பிளந்து அந்த மகிடாசுரனானவை வேற எந்த வழியாக வருகிறான் பாருங்கள். குன்று விட்டு குமடு வெட்டி குன்று வெட்டி குமடு வெட்டி குமடு வெட்டி குறுக்கு வழியாய் நடந்து வாரா நடந்து வாரா நடந்து வாரா குமடம் வெட்டி குமடம் வெட்டி நடந்து வாரா நடந்து வாரா நாகு மலை கொங்கு மலை நதிமொழி வாழும் மலை மாசியது படர்ந்த மலை மாசியது படர்ந்த மலை மக்களி தேரோடு மலை ஆகா அழகாகவே சரி. இப்படி குன்று குமடு குறுக்கு வழியா நடந்து நாங்கலை கோங்குமலை நன்முனிவர்கள் வாழும் மலைகள்லாம் கடந்து மலைகள் எல்லாம் கிடந்து பேர மன்ன மகிடாசுரனும் சரி நந்தி தேவமாக சேர்ந்து சரி. பேர ஆதிகுணம் கைலாசம் அமலையை வருகிறார். அப்போதான் பகவான் மகிடாசுரனை பார்க்கிறார். என்னையா அடேங்கப்பா ஏப்பா நந்தி சுவாமி அந்த வெள்ளிமலை சார்பில் தவறு செய்த மகிடாசுரன் இவன் தானா? இவன்தான் இவன் தானா? இப்ப வேற பக்கத்துல பார்த்துருக்கோம். சாமி இவன் இவ்வளவு பாடி ஆளு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. மொத்தத்தை அரைமூலமா தானே இருக்கான் போல் இருக்கு. ஆனால் ஆ, அவனுடைய திறமை அவ்வளவு பெருசு. அடேங்கப்பா உண்மையில அது பெரிய தவமா தானே இருந்திருக்கு. பெரிய சமச்சாரி ஆமா பெரிய தவசாலி தான். சமச்சாரி ஆமா அந்த வேளையிலே சரி மன்னன் மகிடாசுரனானவன் என்ன செய்யறான் பாருங்கள். என்னையா பேர ஆண்டவனா ஈசனா என்ன இந்த பாரம்பா என்ன பாரம் பிள்ளாய் மகிடாசுரா பாரம் பிள்ளாய் மகிடாசுரா மாத்தை உன்னை கொண்டு செல்லட்டே பிள்ளை
உன்னை கண்டதுல எனக்கு மற்ற மகிழ்ச்சி அப்பா. ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஒரு தவத்தை செய்திருக்கிற. என்ன பண்ணை? என்னப்பா என்ன என்ன பண்ணணும்னா பாருப்பா என் மாணவி அத பாரு மன்னா மகளாசூரா அறம் வரம் தகுமான சீடா இல்லவா உனக்கு வரம் தரலாம் நான் நினைக்கிறேன். அந்த வேளையிலே என்ன வர வேண்டும் என்று கேட்க மகளாசுரா ஏ பகவானே எனக்கு நாடும் என்ன நகரும் உன்னை பார்க்கும் போது எனக்கு பெருமிதமாக என்கிட்ட இதுவரைக்கும் வந்த ஆட்கள் எல்லாம் எனக்கு என்ன வேணும் ஆனால் எது வேண்டாம் என்று கேட்கும் போது ஆளு நீதானப்பா. இதை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயா எப்பா இருக்கதெல்லாம் இங்க இருந்து நான் வாங்கி கொண்டு வச்சிருந்ததுக்கு எதுக்கு அதனாலதான் எனக்கு நாடு வேண்டாம் நகர வேண்டாம் நான்கு விதமான செல்வம் வேண்டாம் ஆடும் வேண்டாம் மாடும் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதுக்கு பிறகு பாருங்க என்ன வேணும்? நான் இருக்கிறேனே அரியாசனம் என்னுடைய அரியாசனத்திலே நானே 1000 வருஷம் உட்கார்ந்து இருக்கணும். என்ன தவிர ஒரு பயம் வந்து இருக்கக்கூடாது. அந்த அரியாசனம் தவிர யாரும் அந்த அரியாசனத்தில் உட்கார முடியாது. அதுக்கு உள்ள ஆணி வச்சிருக்கேன். நீங்க உள்ள ஆணி வச்சிடும் வெளியே ஆணி வச்சிடும். ஏன் அரியாசனத்துல நான் தான் ஜாமி இருக்கணும். அது மட்டும் இல்ல ஐயா ஆயுதத்தால நான் சாக கூடாது. வீட்லயும் சாக கூடாது. வெளியும் சாக கூடாது. சாப்பிடும் போதும் சாக கூடாது. தண்ணி குடிக்கும் போதும் சாக கூடாது. தூங்கும் போதும் சாக கூடாது. கொட்டாவி விடும் போதும் சாக கூடாது. வீட்டுக்கு அந்த பக்கம் நிற்கும் போது சாக கூடாது. இந்த பக்கம் நிற்கும் போது சாக கூடாது. அது மட்டும் இல்ல இன்னும் வச்சிருக்கேன் ஐயா இருக்கும்போது சாக்க கூடாது. பார்க்கும் போது சாக்க கூடாது. படுக்கும் போது சாக்க கூடாது. பேசும்போது சாக்க கூடாது. உனக்கு எப்பதான் அப்படி சாவு வரணும்? அந்த நேரத்துல தான் எதுவுமே சாவு வரணும். சாப்பிடும் வந்து சாவணும் இல்லையா ஐயா வேண்டாம் 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 கேட்கும் போது பெருமிதமானது கொண்டேனப்பா. ஆனால் அடுத்த ஆளை வச்சா பாரு சாக்காத வேண்டாம். ஆமா இருந்தாலும் சாப்பிட வேண்டாம். சாகக்கூடாது. நின்னாலும் சாக வேண்டாம். சாக கூடாது. இருந்தாலும் சாக வேண்டாம். ஏன்னா சிலவங்க தண்ணி குடிக்கும்போது விக்கிட்டு செத்துருக்காங்க. ஓடி போயிடும். சில ஆளோட பார்த்தா ஆளு கொட்டாடி விடுவோம் போட்டுன்னு போயிடுவேன். இதையெல்லாம் கேட்டாய் மன்னா மகிடாசுரா. அது மட்டும் இல்ல உன்னுடைய சாக்காலம் ஏ பகவானே நான் ஆண்கள் நாளே சாக வரும் சாக வரும்
அம்மா ஆண்களாலும் நான் சாகக்கூடாது, சாகாத, பெண்களாலும் சாகக்கூடாது. சாகவே வேண்டாம். இறப்பில்லாத வரம் எனக்கு தர வேண்டும் ஈஸ்வரா. எப்பா பகவானே, இறப்பில்லாத வரம் இந்த ஈசனுக்கே கிடையாது. அதானப்பா. வேற ஏதாவது வரம் ஏன்னா ஜனனம் ஒன்று இருக்கணும், மரணம் என்பது நிர்ணயிப்பது நிச்சயம். போகும். ஆகையால் சரி பகவானே, அப்பா அப்ப என் சாவு எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறீங்க. அம்மா அப்படிதானே? அம்மா ஆண்டவா, என்னையா? மனிதர்கள் ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். சரி அப்படித்தானே? அம்மா மனிதர்கள் வயிற்றில் பிறக்காதே, சரி ஆணிலும் பெண்ணிலும் சேராத இனத்தினால் இறங்கி இறக்க வேண்டும். சபாஷ். மனிதர் வயிற்றிலே ஒரு ஆண் அல்லது பெண் பிறக்கும். ஆமா, மனிதன் வயிற்றிலே பிறக்காத ஆண் குழந்தை ஏதாவது பிறக்குமா? இது பிறக்காதுல்ல. இருந்தாலும் மனம் கேட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எந்த விதமான ஆயுதத்தால அந்த ஜந்துக்களை எல்லாம் கொல்ல கூடாது. நீ சாவ மாட்டேன். அவ்வளவுதான். சாவே மாட்டேன். ஏ பகவானே, என்னப்பா? பார்த்தால் பகவான், பகவானுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆக சாவுக்கு அவனே வழியை தேடிக்கிட்டான். முடிவோடு தான் வந்திருக்கிறேன். அப்பதான் அவன் சொன்னா, என் நிலை மாறும் போது தன் நிலை மாறலாம். முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? என்ன? என் நிலை மாறும் போது ஆமா, தன் நிலை மாறலாம். மாறலாம். நான் இப்ப என்ன ஒரு உடலமைப்பு முகமைப்போடு இருக்கிறேன். சரி, இதை ஏதாவது ஒரு மாற்றம் வந்தனால் எனக்கு ஆயுசு குறவு. கண்டிப்பா ஆயுசு குறவு. குறவு, நேரம் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். சரி, அதான் என் நிலை மாறும் போது தன் நிலை மாறலாம். சரி. ஏ பகவானே, இல்லையா? இது முக்கியமான விஷயம் இருக்கு. என்னையா? 33 கோடி தேவர்களை எனக்கு அடிமை வேலை செய்யணும். எனக்கு ஏவல் பணிவிடைகள் செய்யக்கூடிய தேவர்கள் இன்று முதல் உனக்கு ஏவல் பணிவிடைகள் செய்ய. அது மட்டும் இல்ல, தெய்வலோக பெண்கள்லாம் என் முன்னாடி வந்து நாட்டி ஆடணும். நீ என்ன கேட்டாலும் சரி. அம்மா சரஸ்வதி வந்து பாடணும். வருவாங்க. நீ கூப்பிட்டா உடனே வருவாங்க. சரஸ்வதி அம்மா வந்து பாடணும். ஆனா நாரதர் இருக்கிறாரு, அம்மா அவர் நன்றாக நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எனக்கு தினம் வாசிச்சுட்டு போனோம். தினம் தினம் செய்தி வாசிக்கக்கூடியவர்களாக அவர் இருப்பார். ஆமா, ஒருவேளை எனக்கு தெரியாம யாராவது ஒருத்தர் என்னை தாக்கிட்டான்னு வைங்களேன், ஒரு துளி உதிரம் கீழே விழுந்துட்டா 1 கோடி மகடாசுரனை உலகத்துல போவான். 1 கோடி மட்டும் என்ன, 9,000 அசுரர்கள் வந்து வருவார்கள். அப்படியே ஆகட்டும் ஐயா. அப்படி என்ன ஆண்டவன் ஊரகத்தான் சரி, அது வரைக்கும் கைய கட்டிட்டு கூழ கும்பிடு போட்டு நின்னா. சரி, வரம் தந்தேன்னா உண்டு நேற்று அப்படியே நிறுத்து ஒரு மாதிரி திருப்பூர்கிட்ட நீங்க திருப்பூர் அந்த வேலைகளில் சரி, அந்த நல்ல வேலையில் உடைய மகனவள் என்ன என்ன சொல்லுகிறான் என்ற போத மகனவள் அரபிழாய் மகனா சொல்றா சொல்ல போயில்லை கேட்ட மரங்கள் எல்லாம்